அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு நமது மொழிபெயர்ப்பாளர் இன்றைக்கு உரை நிகழ்த்தும் மீரா ரவிசங்கர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாட வந்திருப்பவர்கள் திருமதி மீரா ரவிசங்கர். அவர் மனிதவள மேம்பாடு மற்றும் திறன் வளர்ச்சி துறையில் பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் பணியாற்றி வருகின்றார். நிறுவனங்களிலும் கல்வித்துறையிலும் பல்வேறு பயிற்சிகளை வழங்கியுள்ளார். மொழிபெயர்ப்பு துறையில் இவர் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றார். சுமார் 60 புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளார். அதில் சேத்தன் பகத், அமிஷ் திரிபாதி, கபிலன், வைரமுத்து, கலீல் இப்ரான் போன்ற பல முக்கிய எழுத்தாளர்களின் நூல்களும் அடங்கும். தமிழிலிருந்து ஆங்கிலத்திலும் ஆங்கிலத்திலிருந்து தமிழும் எழுதியிருக்கின்றார். அவரது கல்வி தகுதி மிகவும் சிறப்பானது. ஆங்கில இலக்கியம், பத்திரிகை துறை, சட்டம் போன்ற பல துறைகளில் பட்டங்கள் பெற்றுள்ளார். 2020ஆம் ஆண்டில் தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றுள்ளார். மேலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பிசினஸ் இங்கிலீஷ் பயிற்சியாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவ்வளவு திறமையில் கொண்ட மீரா ரவிசங்கர் அவர்களை மனமார்ந்த அன்புடன் இன்றைய நிகழ்ச்சியை உரை நிகழ்த்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். மீரா ரவிசங்கர் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மேடம். ஒரு 45 மினிட்ஸ் பேசுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். தேங்க்யூ. ஷூர் சார், தேங்க்யூ. கேக்குறதா? நான் முதல்ல வந்து கிருபானந்தம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். போன வருஷமே அவர் வந்து ஆக்சுவலி இயர் பிஃபோர் லாஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் டேக்காக என்னை கூப்பிட்டு. அப்ப நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன், அதனால வர முடியல. நீங்க எவ்ரி சண்டே நடத்துற நிகழ்ச்சிக்கு நேர்ல வந்து பேச சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இந்த ரீசெண்டா நிதர்சனம்ங்கிற புக் ரிலீஸ்ல என்னோட அம்மா லக்ஷ்மி விஸ்வநாதன் அவங்களுக்கு ஒரு கதைக்கு பரிசு கிடைச்சிருந்தது. அங்க மீட் பண்ணும்போது அவர் திருப்பி அந்த கான்டாக்ட்ஸை ரிவைவ் பண்ணி இதுக்கு வர சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னத்தினாலன்னா, இவ்வளோ இலக்கிய ஆர்வலர்கள் இருக்கிற இடத்துல வந்து தமிழ்ல ரொம்ப பேசி பழக்கம் இல்லை, இங்கிலீஷ்ல தான் ஜாஸ்தி வந்து பேசியிருக்கேன். அதனால ஐம் கோயிங் டு ட்ரை மை பெஸ்ட். ஏதாவது தப்பா இருந்தாக்கா, எழுதும் பொழுது வர தமிழ் பேசும் பொழுது கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல தமிழ்ல ரொம்ப பரிச்சயம் இல்லை, அதனால வந்து ஏதாவது தப்பா இருந்தா ஐம் சாரி. ஆஹ் என்னை பத்தியே பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஆனா வந்து இது என்னோட ஜேர்னிங்கிற மாதிரி நான் வந்து இத பேசலான்னு இருக்கேன். மெயினா வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் இன் லிட்ரேச்சர் பத்தி தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிளாஸ் 12ல நிறைய பேர் மாதிரி நானும் சயின்ஸ் எல்லாம் எடுத்து மெடிசன் எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை எல்லாம் பட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டிசெக்ஷன் எல்லாம் வராது, இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தா பயம், என்னெல்லாம் இலக்கணம் இருக்கோ டாக்டருக்கு அதுல ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு புரிஞ்ச உடனே சரி, நல்ல வேளை அப்பவே புரிஞ்சுடுத்துங்கிறதுனால வந்து உடனே அடுத்த இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா இலக்கியம் தான். அதனால ஐ ஜாயின்ட் ஸ்டெல்லா மாரிஸ் ஃபார் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்போ வந்து லிட்ரேச்சர் படிக்கும் பொழுது படிச்ச நிறைய ஒர்க்ஸ் வந்து அந்த வயசுல வந்து புரியலைன்னாலும் ஒரு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எஸ்பெஷலி எங்களோட செகண்ட் இயர்ல அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் என்னோட ஸ்பெஷலைசேஷன். அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிக்கும் பொழுது பாக்கி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். ஸ்கூல் காலேஜ்ல ஐ மீன் ஸ்கூல்ல எல்லாம் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோ கீட்ஸோ ஷெல்லியோ நிறைய படிச்சதுனால ஓரளவுக்கு வந்து ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் லிட்ரரி பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஆனா அமெரிக்கன் லிட்ரேச்சர் படிக்கும் பொழுதுதான் வந்து இவ்வளோ ஒரு பெரிய லிட்ரேச்சருக்குள்ள ஒரு பிலாசபி இருக்குன்னு எனக்கு அந்த வயசுல புரியறதுக்கு ஆரம்பிச்சது வந்து என்னோட பேஷன் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அதுல வந்து மெயினா வந்து எமிலி டிக்கின்சன் அந்த போயம்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது நிஜமாவே வந்து இந்த மாதிரி இவ்வளோ சின்ன ஒரு 5, 6, 8, 10 வரியில எல்லாமே பாதி பாதியா இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதை படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து எங்களுக்கு தோணினதை வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம், அந்த 6 லைன்ல இவ்வளவு விஷயம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருந்தது எங்களுக்கே. சோ அதுக்கப்புறம் காலேஜ்ல பிரிஸ்கிரைப் பண்ணின லிட்ரேச்சர் தவிரவும் நிறைய வந்து படிக்கணும்னு ஆசை இருந்தது. அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இன்டர்நெட் இதெல்லாம் இல்லாததுனால யுஎஸ்ஐஎஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் தான் மெயினா போய் எடுத்து படிக்கிற மாதிரி. அதுல என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆத்தர்னு எடுத்தா ஆல்பர்ட் காமுங்கிற ஒரு பிரெஞ்சு ரைட்டர். அவரது தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்ட்
பிலாசபிய பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். அதை பத்தி ஏன் நான் குறிப்பா எனக்கு இவ்வளோ வருஷம் ஞாபகம் இருக்குனாக்கா, அது அது வந்து ஒரு கிரீக் சப்ஜெக்ட். ஆக்சுவலி அந்த ஜியஸ்ங்கிற காட் வந்து சிபிலஸ்ங்கிற ஒரு ஆளை வந்து பனிஷ் பண்றாரு. என்ன பனிஷ்மெண்ட்னா, தினம் ஒரு பெரிய ராக் எடுத்து ஒரு மலை உச்சிக்கு கீழ இருந்து தள்ளிட்டு போனோம். அங்க மலை மேல போய் அதை நிறுத்தணும். அதை நிறுத்தினா அது அந்த பக்கம் கீழே விழுந்துரும். எவ்ரிடே அவரோட வேலையே இதுதான். பனிஷ்மெண்ட் வந்து முதல்ல படிக்கும் பொழுது இது என்ன ஒரு நிஜமாவே அப்சர்டிசம்னா என்ன ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு தான் தோணிட்டு. ஆனா அது அந்த டைம்ல நான் வந்து லூயி கேரோல், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஆத்தர். அதெல்லாம் படிக்கும் பொழுது அந்த காம்பினேஷன்ல சொல்ல வர விஷயங்கிறது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடிதான் இருக்கு. அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அபத்தத்துல இல்லைன்னு புரிய ஆரம்பிக்கும் போது நிறைய ரீசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சப்போ அடுத்த ரைட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர்னு பார்த்தா பிரான்ஸ் காப்கா. இன்னைக்கு தேதியில இன்னைக்கு நான் ஜஸ்ட் இப்பதான் ஜாயின் பண்ணும் பொழுது டாக்டர் வாவேசு வந்து பேசிட்டு இருந்தாரு நம்மளோட இப்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கிற விஷயத்த பத்தி. ஆனா அதுல என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு வந்து இந்த யாரெல்லாம் வந்து சார்ஜ் பண்றாளோ, இல்லைன்னா கோர்ட்ல கொண்டு போறாளோ, இல்லைன்னா வந்து அக்யூஸ் பண்றாளோ, அவ எல்லாரும் வந்து ஒரு ஒப்பீனியனை சொன்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக, நான் இப்ப வைரமுத்துவோட ஒப்பீனியன் ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ள வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு இன்டர்நெட்லயோ ஒரு ஒரு ஒப்பீனியன் சொன்னாலே இன்னைக்கு வந்து அரெஸ்ட்ங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, அந்த பிரான்ஸ் காஃப்காங்கிற அந்த ட்ரையல்ல அவன் என்ன பண்ணானே அவனுக்கு தெரியாது. அந்த த்ரூ அவுட் நாவல் வந்து அந்த பேரு ட்ரையல். அவனை தினம் கோர்ட்டுக்கு வர சொல்லுவா. எதுக்காக வர சொல்றா, என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவான். ஒவ்வொரு இடத்துலயும் அவனுக்கு வந்து விஷயம் புரிப்படாது. கடைசியில அவன் வந்து ஒரு நொந்து போய் எனக்கு மரண தண்டனையே கொடுத்துருங்கோ அப்படிங்கிற லெவலுக்கு அவனை வந்து அந்த பனிஷ்மெண்ட் வந்து கோர்ட் ட்ரையல்ல இல்ல, அந்த கோர்ட்டுக்கு வெளியில அவனுக்கு நடந்த கஷ்டங்கள்னால. இந்த மாதிரி இந்த அப்சர்டு. அடுத்த இன்னொரு ஆளு வந்து நான் ரொம்ப ஃபேவரட்டா சொல்லணும்னா வந்து அயனெஸ்கோ, யூஜின் அயனெஸ்கோங்கிறவர் வந்து ரைனோசரஸ்ன்னு ஒரு பிளே எழுதியிருப்பார். ஒரு சின்ன பிளே தான் அது. அது என்னன்னா, திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க எல்லாம் காண்டாமிருகமா ஆயிட்டோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சு, காண்டாமிருகமா ஆயிடுத்துன்னு தோணாதவங்க தான் ஏதோ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரியான லெவல்ல வந்து கொண்டு போய், டே நம்ம என்ன, நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன்னு வடிவேல் ஸ்டைல்ல எல்லாரும் கேட்கறது போய், கடைசியில இந்த ஒரே ஒரு ஆளு மட்டும் பாடுபட்டு, என்னடா நீங்கெல்லாம் எப்படிடா காண்டாமிருகமா ஆக முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படி நான் மட்டும் காண்டாமிருகமா ஆகல அப்படின்னு கவலைப்படுற லெவலுக்கு கொண்டு போற ஒரு அப்சர்டு பிலாசபி. சோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணித்து, நம்ம வந்து அந்த நான் சொல்றது 1980s 90sல சொல்றேன் நான் படிச்சது. அந்த டைம்ல எனக்கு வந்து கம்பேர் பண்றதுக்கு ஒரு இன்டர்நெட்ல ரொம்ப இல்ல, தமிழ்லயும் அவ்வளோ பெரிய ஒரு பரிச்சயம் இல்ல. நிறைய தமிழ் படிச்சது இல்ல, தமிழ் செகண்ட் லாங்குவேஜா தான் படிச்சிருக்கேன். அந்த டைம்ல எனக்கு தோணும், இவ்ளோ பிலாசபி இவங்க எல்லாம் எழுதிட்டு இருக்காங்களே, அப்ப நம்ம ஊர்ல அந்த டைம்ல இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் 1920sல இருந்து 1960s வரைக்கும் இருக்கிற ரைட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீரியட்ல நம்ம ஊர்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்ல யார் எழுதிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஞாபகம் வருது வந்து, நீங்கள்லாம் பேசும் பொழுது நீங்கள்லாம் இன்னும் நிறைய படிச்சிருப்பேன். தயவு செஞ்சு நீங்களாமும் ஷேர் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தோணினது வந்து, கல்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதிட்டு இருந்தாரு. ஜெயகாந்தன் சோஷியல் சேஞ்சஸ் பத்தி எழுதினார். இது மாதிரி எல்லாரும் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிட்டு இருந்தாங்களே தவிர ஒரே கோர் பிலாசபி எடுத்துட்டு போய் எல்லாரும் எழுதின மாதிரி தெரியல. அப்பதான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர் ஒண்ணு வந்து நான் படிச்சேன், சின்சுவா அபேன்னு. அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க, த டேஞ்சர் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டோரின்னு. அது வந்து டெட் டாக்ஸ்ல கூட இருக்கு. நான் சஜஸ்ட் பண்றேன், நீங்க அவங்க பேசுறதையே கேட்கறது தான் இன்னும் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் அதுல வந்து அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்கால இருந்து எங்க ஜெனரேஷனா புலம்பெயர்ந்து நான் அமெரிக்காவுக்கு வந்தா கூட, என்னோட கலர், என்னோட முடி இதெல்லாம் பார்த்து, நீ இன்னமும் வந்து உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா, உங்க ஊர் இன்னும் டார்க் கான்டினென்ட் தானேன்னு அப்படி பேசுற உலகத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் படிச்ச லிட்ரேச்சர்ல எல்லாம் எல்லாமே ஃபேரி டேல்ஸ், எல்லாம் கோல்டன் ஹேரோட பிரின்ஸுக்காக வெயிட் பண்ணுவா. எங்க ஊர்ல வந்து டிராபிக்கல் கிளைமேட், நான் வந்து மாங்காய் சாப்பிடுற ஆளு, கருப்பான தலைமுடி, நான்லாம் என்னைக்கு வந்து ஒரு கதையில ஹீரோயினா ஆவேன்னு எல்லாம் நினைச்சு நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது,
கதை இலக்கியம்ங்கிறது ஒரே ஒரு பார்வையோட இருக்கக்கூடாது, நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நம்ம எல்லாரும் இலக்கியத்துக்கே தகுதியற்றவர்கள்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. அப்போ எனக்கும் இந்த மாதிரி டைம்ஸ்ல இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் தோணித்து, அப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் படிச்சுட்டு அதுதான் பிலாசபி, அதை மிஞ்சி ஒண்ணும் கிடையாது, அதுவும் அமெரிக்கன் லிட்ரேச்சர்னா அப்படி என்ன, அமெரிக்கானா பவர் தானே, இன்னைக்கும் ட்ரம்ப் என்ன பேசினாலும் இட் ஸ்டில் இஸ் அ பவர்ஃபுல் கண்ட்ரி அண்ட் டாலர் இஸ் மோர் பவர்ஃபுல். அதனால வந்து அந்த அந்த அமெரிக்கன் லிட்ரேச்சரோட போக்கிலேயே போயிட்டு இருந்த பொழுது நிறைய தமிழ் பத்தின ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு திடீர்னு அமைஞ்சது. அப்போ நான் வந்து புஸ்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன், எஸ்பெஷலி சுஜாதா. சுஜாதாவோட புக்ஸ் படிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணித்து, நம்ம ஒன்னும் ரொம்ப அந்த சங்க இலக்கியத்தே இல்ல, நம்மளும் வந்து எவ்வளவு மாடர்ன் திங்கிங், இந்த போஸ்ட் மாடர்னிசம் லெவல்ல நம்ம ஊர்லயும் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த போஸ்ட் மாடர்னிசமையும் அந்த சங்கம் லிட்ரேச்சர்ல இருக்கிற நம்ம பிலாசபியும் கனெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கான்னு யோசிக்கும் பொழுதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்ப இவர் படிச்சாரே திருக்குறள், இன்னைக்கும் இது நடுநிலைமை. இப்ப நான் டிரான்ஸ்லேஷன் பத்தி பேசுறேன்னா எனக்கு பிடிச்சது, எனக்கு தோணினது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஒப்பீனியன், இது எதையும் நான் கலக்காம எழுதினாதான் அது டிரான்ஸ்லேஷன். இல்லைன்னா எனக்கு பிடிச்சத நான் அது உள்ள புகுத்த ட்ரை பண்ணினேன்னா அது பேரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது டிரான்ஸ்கிரியேஷன். அது மீராஸ் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியா ஆயிடுமே தவிர அது வந்து டிரான்ஸ்லேஷனா இருக்காது. சோ எனக்கு என்னமோ அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவா இல்லையா, அதனால நான் பேசுறதுக்கு முன்னாடியே திரு ராமமூர்த்தி அவர்கள் இந்த திருக்குறளோட அதிகாரமா படிச்சது வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அததான் நான் சொல்ல வரேன், இவங்கெல்லாம் அப்சர்டிசம் வந்து பத்தி பேசி இதுல இருந்து நம்ம வந்து ஒரு மேல இருக்கிற யூனிவர்ஸ பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம்னு எல்லாம் சேர்த்தி சோ யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் எடுத்துக்கிற முயற்சி தான் கம்மி, நம்ம ஊர்ல எதுக்கும் குறைவு இல்லை அப்படின்னு புரியறதுக்கே எனக்கு என்னோட லிட்ரேச்சர் பயணத்துல நிறைய தூரம் போக வேண்டியதா இருந்தது. அந்த 1000 மைல்ல நான் எழுதியிருக்கிறது வந்து என்னன்னா என்னோட பர்சனல் டிராவல், நாட் தட் நம்ம ஊர்ல இருக்கிறதுல குறைவுங்கிறது அர்த்தத்துல இல்ல. எனக்கு அந்த அந்த டு டு என்ன சொல்லுவா, அதாவது கிடைக்கிற டைம்ல தான் கிடைக்கும்பா இல்லையா, அது மாதிரி வந்து எனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு அவ்வளவு லேட் ஆச்சு. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் நினைச்சேன் ரஷ்யன் லிட்ரேச்சர் நிறைய படிப்பேன், ஆண்டோன் ஷெக்கோவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அஃப்கோர்ஸ் மேக்சிம் கார்கிஸ் மதர், இதெல்லாம் படிக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், யாரு டிரான்ஸ்லேட்டருங்கிற பேரு கூட அந்த புஸ்தகத்துல எல்லாம் இருக்காது. ரஷ்யன் லிட்ரேச்சர்ல படிச்சா லியோ டால்ஸ்டாய் வார் அண்ட் பீஸ், இங்கிலீஷ்ல யார் டிரான்ஸ்லேட் பண்ணா தெரியாது, எனக்கு தெரியாது. அது மாதிரி டிரான்ஸ்லேஷன், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா டிரான்ஸ்லேட்டருக்கு மதிப்பு கொடுக்கலன்னோ இல்ல அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கிரெடிட்ட கொடுக்கல, அதை பத்தி நான் இப்ப பேச வரல, அதை பத்தியும் கொஞ்சம் இருக்கு குறை, அது அப்புறம் பேசலாம். ஆனா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அது யாரு டிரான்ஸ்லேட் பண்ணினாங்கிற கேள்வியே இல்லாம ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சரை நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது அதுலயே எழுதின மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லா வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கும் பொழுது அத ஒரு டிரான்ஸ்லேஷன், அந்த ஒரு ஜெர்கினஸ், இந்த வார்த்தை இங்க சரியா இல்லையே, இந்த இந்த இடத்துல இந்த லைன் கொஞ்சம் ஒட்ட மாட்டேங்கிறது, இப்ப இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படி யோசிக்கவே விடாம அந்த அளவுக்கு ஒண்டர்ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ் வரும் பொழுதுதான் த பவர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் பத்தி எனக்கு இன்னும் நிறைய புரிய ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நான் கொஞ்ச நாள் கேப் எடுத்தேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு நான் லா படிச்சுட்டு ஒரு கேப் எடுத்துட்டு தான் நான் எம்ஃபில் போனேன். எதுக்கு சொல்ல வரேன்னா நான் எம்ஃபில் வந்து படிக்கும் பொழுது எனக்கு கைடா இருந்தவர் ஒன் ப்ரொஃபசர் கனகராஜன் ஒருத்தர். அவர் வந்து சொன்னார், நீ வந்து டிரான்ஸ்லேஷன் இப்போ ஒரு இவால்விங் சப்ஜெக்டா இருக்குமா, நீ வேணா அதுல வந்து உன்னோட தீசிஸ பண்றதுக்கு இஷ்டம் இருந்தா பண்ணலாமேன்னு சொன்ன பொழுது என்னோட ரொம்ப ஃபேவரட் ரைட்டர் வந்து பிஜி வுட்ஹவுஸ். அதை நிறைய நான் படிச்சுட்டு இருந்த பொழுது எனக்கு தோணின காம்பினேஷன் வந்து ஆப்வியஸ்லி தேவன், வேற யார வந்து நம்ம பிஜி வுட்ஹவுஸோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனா அவர் வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணார், இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்படாது, நீ வந்து பிஜி வுட்ஹவுஸையும் தேவன் எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் எழுத முடியாது அப்படின்னு நிறைய நாங்க அந்த ப்ரிமைஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கும்போது நிறைய சொன்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு தெரியறது, நீங்க சொல்ற எல்லாமே புரியுறது, ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்ணினா எனக்கு இதுதான் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் பண்றேன் சார், ஒர்க் வந்து பரவாயில்ல வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் திருப்பி அடுத்த அடுத்த பேப்பர் நான் அப்புறம் எழுதுறேன், நான் கொண்டு வரேன் உங்களுக்கு, நான் எழுதி கொண்டு வரேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்க பாருங்க அதுல எதுவுமே வர்த்வாயிலா இல்லைன்னு நீங்க தோணிட்டு
நான் பரவாயில்ல, எதுக்குமா 2 வேலை பண்றேன், இல்ல பரவாயில்ல சார், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இதை நான் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணுறது அப்படின்னு ரொம்ப எங்கேருந்து அவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல. ஒரு ஒரு கைடு கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஒரு 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 என்ன சொல்றது, ஆஹ் அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவா, காளிதாசா இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா இந்த மாதிரி தான் சொல்றோம் நம்ம. ஷேக்ஸ்பியர் இஸ் த காளிதாசா ஆஃப் சன்ஸ்கிருட்னு யாரும் நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லை இல்லையா. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, எந்த அளவுக்கு பிஜி ஓடாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு இப்ப கூட எனக்கு தேவனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஆசைதான். நான் ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிக்காக ஒரு புக் நாங்க எல்லாரும் எழுதினோம், நிறைய ஆத்தர்ஸ் எழுதினோம். அதுல வந்து துப்பறியும் சாம்புவை நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அது அது ஒரு சின்ன கதை அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுல போட்டிருக்கேன். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த காம்பினேஷனை நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்போ அவர் வந்து பரவாயில்ல, உன்னால நிறைய வந்து இந்த சிச்சுவேஷனல் காமெடி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கேரக்டருக்கே இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் குவர்க்ஸ் இதுல இப்போ தேவனோட கதையிலயும் சரி, கதை களம்லயும் சரி, பிஜி ஓடவுஸ் கதை களம்லயும் வில்லன்னு யாருமே கிடையாது, பெரிய கெட்டவங்க அப்படின்னு யாருமே கிடையாது, பெரிய கிரைமோ இல்ல புளிய புளிய அழறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒரு சோகம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு திருடுறது, இல்லைன்னா இந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு வரணும், இல்லைன்னா ஒரு 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 பொம்மையை எடுத்துன்னு வரணும், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு சின்ன தப்பு பண்ணணும், ஒரு சின்ன பொய் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்னோசென்ட் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து 2 கதைக்களமும் இருக்குங்கிறதுனால, தோ தே பிலாங் டு ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் இராஸ், பட் கல்ச்சுரலி ஐ ஃபவுண்ட் தட் 2 பேருக்கும் நிறைய நிறைய சிமிலாரிட்டிஸ். அண்ட் எந்த ஒரு ஹியூமருமே 2 பேரும் அத வந்து இதுதான் ஹியூமர், இவ்விடம் சிரிக்கவும்னு ஒரு அடிக்கோடி காட்டவே வேண்டாம். அதை நம்ம படிக்கும் பொழுதே வந்து அது அந்த கிரேசி மோகன் டிராமா மாதிரி அவரை வந்து குறைச்சு சொல்லல. வீட்டுக்கு வந்து யோசிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோலாம் சிரிச்சிருக்க ரியலி தேவையா அப்படின்னு. ஆனா அந்த டிராமா நடக்கும் பொழுது உங்களால சிரிக்காமவே இருக்க முடியாது, அப்படியே பேச்சுவார்த்தையில போயிட்டே இருக்கும். இன்னைக்கு மண்டே, ஆமா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி உங்களால நீங்க நிறுத்தவே முடியாது. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அப்படிதான் ஒரு பிஜி ஓடாவசோ ஒரு தேவனோ எவ்வளவு தடவை அந்த இந்த குழந்தைலாம் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கும் பொழுது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தெரியும் அடுத்தது என்ன வரப்போறது, அடுத்தது என்ன வரப்போறதுன்னு நல்லா தெளிவா தெரியும். 100 தடவை பார்த்தாச்சு. இருந்தாலும் அந்த 100வது தடவை சிரிக்கிறது வந்து முதல் தடவை சிரிக்கிறதை விட இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு அனுபவத்தோட சிரிக்கிறோம், பிளஸ் திரும்பி பார்த்து சிரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிஜி ஓடாவஸ் எல்லாம், அதான் எங்க மாமா எல்லாம் கூட நிறைய படிப்பேன். திடீர்னு ஒரு ஓரமா சத்தமே இல்லாத இடத்துல இருந்து யாராவது உரக்க சிரிச்சானா, ஓ தெரியும் வந்து ஒண்ணு இது கொஞ்சம் கம்மி தான், 2வது கையில ஏதோ பிஜி ஓடாவஸ் புக் தான் இருக்கு அப்படின்னு தெரியும். சோ இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிரான்ஸ்லேஷனுங்கிற அந்த பேப்பரை எழுதிட்டு இந்த தீசிஸ நான் பண்ணும் பொழுதுதான் எனக்கு தோணித்து, ஓஹோ நம்மளுக்கு வந்து மொழி வளம் எவ்வளவு இருக்குங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. அது வந்து ஒரு அரகன்ஸ் ஆஃப் யூத் இருக்கும் இல்லையா. போர்ட் எங்க இருக்கார், தேவன் எங்க இருக்கார், நம்ம எங்க இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. நான் ரீடர் கரெக்டா, அதனால ஐ ஓன் குட் ஹவுஸ், ஐ ஓன் தேவன், எல்லாருமே எனக்கு எனக்கு வேண்டப்பட்டவங்க. அதனால நான் நினைச்சதை நான் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்த பொழுதுதான் ஸ்லோலி இந்த டிரான்ஸ்லேஷன் பத்தி யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அப்ப கூட வந்து தைரியமாலாம் நான் தமிழ் எழுதலை. ஏன்னா நான் படிச்ச தமிழ்ல இன்னைக்கும் நான் தமிழ் கையால் எழுதினா இந்த லை எல்லாம் இப்படிதான் அந்த இந்த இப்ப மாத்திருக்கல அந்த மாதிரி எல்லாம் கூட எழுத வராது. அந்த அளவுக்கு டைனோசார் தமிழ் ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல இருந்த இருந்த பர்சன் வச்சுக்கோங்களேன். சோ இந்த இந்த ஜேர்னி இப்படி போயின்னு இருக்கும் பொழுது இன்னும் நிறைய நிறைய படிக்க ஆரம்பிச்சு எல்லாம், அப்புறம் தமிழ் எல்லாமும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு இந்த கல்கியோட பிளே வந்தது இல்லையா, பொன்னியின் செல்வன் முதல்ல டிராமாவா போட்டப்போ எங்க அம்மா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, நீ புஸ்தகம் படிக்காம டிராமா பார்க்க கூடாது அப்படின்னு. அதுக்காக அந்த டிராமா பாக்குறதுக்குள்ள அந்த ஒரு 25 daysக்குள்ள நான் எவ்வளவு ஃபாஸ்டா படிச்சிருப்பேன் பொன்னியின் செல்வன் நினைச்சு பாருங்க. ஆனா படிக்க 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 அந்த கேரக்டரைசேஷன், இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வால்யூம்ல இருக்கிற ஒரு புஸ்தகத்துல இவ்வளவு பவர்ஃபுல் கேரக்டரைசேஷன் பண்ண முடியுமா? கேரக்டரைசேஷன்னா எனக்கு நிறைய வந்து திருப்பியும் ஒன்ஸ் அகேன் இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்குள்ளதான் போகணும். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு ஷேட், ஒரே ஒரு ஒரு ரைட்டர் வந்து இவ்வளோ ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ கிரியேட் பண்றா.
ஒருத்தருக்கும் துளி கூட கேரக்டர்ல சம்பந்தமே இல்லாம இவ்ளோ இந்த லோகா பின்ன ருச்சிகி மலை இவ்ளோ பெர்ஸ்பெக்டிவ்ஸோட கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? அண்ட் அவர் வந்து இத சீரியலா எழுதியிருக்காரு. சோ எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும், முதல் எபிசோட்ல என்ன எழுதினோம், 500 எபிசோட்ல என்ன எழுதுறோம் அப்படிங்கிற அந்த லிங்க் நம்ம இப்ப படிக்கும் பொழுது குற்றம் கண்டுபிடித்தே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு. அதெல்லாம் இல்லாத டைம்ல இவ்வளவு வண்டர்ஃபுல்லா எழுதியிருக்காருன்னு எல்லாம் யோசிக்கும் போது ஆல்ரெடி கல்கி ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் பை மெனி பீப்புள் இன்டு இங்கிலீஷ். இந்த மாதிரி சில புஸ்தகங்கள்லாம் தொடவே முடியாது அப்படின்னு இருக்கும். அதுல வந்து நான் என்னோட டிரான்ஸ்லேஷன் வரதுக்கு முன்னாடி ஒண்ணுதான் சொல்லணும் இங்க. சுஜாதா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். ஜஸ்ட் லைக் தேவன் வந்து அவரெல்லாம் அன்டிரான்ஸ்லேட்டபிள். ஏன்னா அவரோட ஸ்டைலுக்காக தான் அவருக்கு வந்து அந்த அந்த எல்லாரும் வந்து இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கா. சோ அந்த போட்டோகிராஃபர் அப்படியே கிளிக்கினான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதுவார். அதெல்லாம் நம்ம எப்படி வந்து இங்கிலீஷ்ல கொண்டு வர முடியும்? ஆல்ரெடி இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் சின்ன லாங்குவேஜ், தமிழ்ல விஸ்தாரமா பேசுறத நம்ம 2 லைன்ல இங்கிலீஷ்ல சொல்லிடலாம். அவர் வந்து அவ்வளோ குறுகி சொல்ற தமிழ இன்னும் எப்படி குறுக்கி சொல்ல முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். இதே சுஜாதாவை வேற யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணா நான் எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணுவேனோ அதை விட ஜாஸ்தி. மியூட் ஆயிடுச்சு மேடம், ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இல்ல பேண்ட்வித் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ இல்லாம பேசலாம். ஹோமேஜ் அப்படின்னு வச்சுக்கணும். சுஜாதாங்கிறவர் அவரோட தமிழ் வந்து சார் வீடியோ இல்லாம பேச சொல்லுங்க சார். இல்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே, தேங்க் யூ ப்ளீஸ் ப்ரோசீட் மேடம். நெட் கிளியரா இல்லையா, கேக்கலையா? கேக்குது. இஸ் இட் ஓகே நவ? நவ இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஓகே. நடுவுல ஃப்ரீஸ் ஆச்சு. we can continue மேடம். ஓகே, thank you. so வரலாம். ஓகே, வரட்டும். சரி, ஓகே, ட்ரை பண்றேன். சோ நான் வந்து அத வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி தான் எடுத்துட்டேன். ஏன்னா அவர் காலம் போய் அவரோட ஏதோ செகண்ட் புக் அனிதா இளம் மனைவி, அந்த புஸ்தகத்துக்கு இன்னைக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கு எவ்வளோ அந்த புஸ்தகத்து மேல இருக்கிற காதல், அந்த ரைட்டிங் மேல இருக்கிற அஃபெக்ஷன், அவர் மேல இருக்கிற மரியாதை, அத நீ டிரான்ஸ்லேஷன்ல கொண்டு வர முடியாதான்னு கேட்டானா முடியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தமிழ் கூட படிக்க முடியாத எத்தனையோ பேருக்கு சுஜாதான்னு இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் ரைட்டர் இருக்கார் அப்படின்னு ஒரு கோடிட்டு காமிச்சு, சரி இத தமிழே படிப்போமேன்னு யோசிச்சாவா தமிழ்ல போனா கூட நல்ல விஷயம் தானே. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, டிரான்ஸ்லேஷன்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிஷன் அப்படிங்கிறது எனக்கு ஸ்லோலி புரிய ஆரம்பிச்சது. தட் இஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு இங்க நிறைய பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸா இருப்பாங்க. தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் கிடையாது. ரெண்டாவது, நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதை யார் படிக்கிறா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஒரு ரெவ்யூவோ இல்ல இத படிச்சேன் இது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரேரா தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒர்க் கொடுக்கறது வந்து மோஸ்ட்லி பப்ளிஷர்ஸ். எனக்கு கொடுத்தவர் வந்து மிஸ்டர் மாதவன், மிஸ்டிக்ஸ் ரைட்னு நடத்திட்டு இருந்தாரு. அவர் தான் நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷர்ஸோட பேசிட்டு இருந்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் கமிஷன்டு ஒர்க் எனக்கு கொடுத்தாரு. அப்ப நான் பண்ணினது எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். ஸோ இந்த எம்பசி பப்ளிஷர்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட், ஜெய்கோ, இது மாதிரி எல்லாருக்கும் வந்து போத் குளோபல் ஆத்தர்ஸ் as well as இந்தியன் ஆத்தர்ஸோட செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் மெயினா வந்து நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து நான் ஃபிக்ஷன். ஸோ அதுல வந்து நமக்கு பெரிய ஒரு பிரச்சனைன்னு வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஏன் சொல்ல வரேன்னா, வார்த்தைகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம ஆல்வேஸ் டிக்ஷனரிய பார்த்துடலாம். அது மோஸ்ட்லி வந்து சயின்டிபிக் ரைட்டிங் மாதிரி, இந்த விஷயம் பண்ணினா உனக்கு வந்து ஆட்டிடியூட் இம்ப்ரூவ் ஆகும், உனக்கு கரேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நீ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனா இருப்ப, இது மாதிரி வந்து போதனை மாதிரி இருக்கிறதுனால அதுல டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அவ்வளோ பெரிய வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு பெருசா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் புக் எனக்கு ஃபிக்ஷன் கொடுத்தது வந்து சேத்தன் பகத்தோட 2 ஸ்டேட்ஸ்ங்கிற புக். அது சினிமாவா வந்தது, தமிழ்ல வந்தது, நம்ம ஹிந்தில வந்தது எல்லாம். அப்போ சேதன் பகத் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். அவர் வந்து ஒரு 2-3 புக் தான் எழுதியிருந்தார். வெரி வெரி பாப்புலர். நம்ம இங்கிலீஷ், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல
மேக்சிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் செல் பண்ணின ஒரே ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து சேத்தன் பகத் தான். அதாவது 1000 புஸ்தகம் தான் போடுவா, அதுல 500 புஸ்தகம் லைப்ரரி காப்பி இப்படி எல்லாம் இருந்த ஒரு காலத்துல அவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, நான் வந்து இலக்கியம் எழுதல, என்னோட இங்கிலீஷ் புலமைய காட்டுறதுக்காக நான் எழுதல, நான் பெருசா கதை சொல்றதுக்காகவும் நான் எழுதல. நான் எதுக்கு எழுதுறேன்னா, நார்த் இந்தியன் பெல்ட்ல இங்கிலீஷ் புஸ்தகம் படிக்கிற ரீடர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த ரீடர்ஸுக்கு இங்கிலீஷ் புக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆசையை கொடுக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் எழுதுறேன். இப்படிதான் அவர் முதல்ல எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த புஸ்தகம் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும் பொழுது அவரோட புக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா, அந்த புக்கோட இப்ப இங்க வந்து இந்த லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, ரைட் சைடு கூட கிட்டத்தட்ட ஒயிட்டாவே இருக்கும். விச் மீன்ஸ் அவ்வளோ ஷார்ட் சென்டென்சஸ்ல அவர் எழுதுவார். அமெரிக்கன் ரைட்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, 6ல இருந்து 8 வார்த்தைங்கிறது ஒரு சென்டென்ஸ், 20 வார்த்தைங்கிறது ஒரு பேராகிராஃப். அந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்டா எழுதணும். இந்த காலத்துல இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு அவ்வளவுதான் வந்து படிக்க முடியும், அவ்வளவுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்டும் காட்டுவாங்க அப்படிங்கறத வந்து கிளியரா சொன்னதுனால அவர் வந்து அந்த அந்த பிலாசபியா ஃபாலோ பண்ணுவார். அது வந்து சிங்கிள் சிலபிள்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா 2-3 வார்த்தைகள்ல அவரோட கதை போக்கு அப்படியே போகும். நிறைய கான்வர்சேஷனா இருக்கும், வளவளன்னு டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு பர்பஸ்க்காக அந்த புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகம் தமிழ்ல வந்தபோது தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் யாரோ படிச்சு எனக்கு அந்த புஸ்தகம் பிடிச்சது, நான் தமிழ்ல படிச்சேன், எனக்கு புரிஞ்சுது. நான் இன்ஃபேக்ட் எப்படி சொன்னாங்கன்னா, நான் தமிழ்ல படிச்சுட்டு நான் போய் திருப்பி இங்கிலீஷ்ல படிச்சேன், எனக்கு வந்து அந்த இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இது வந்து நம்ம வந்து பண்றது எங்கேயோ ரீச் ஆகுது. அது வரைக்கும் எப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்து என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு எழுதுறோம், என்ன நடக்கிறதுனே புரியல. நமக்கு பயங்கர சந்தோஷம், ஒரு புக் ரிலீஸ் ஆகுது, ஏதோ பேர் வருது, அப்படி நம்மளே பேர் வருது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனா ரீடர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நம்மளோட டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ படிக்கிறா அப்படிங்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 புக்கு சேத்தன் பகத்தோடு பண்ணியிருக்கேன். அப்புறம் சேத்தன் பகத்தே வந்து அவரோட ஸ்டைல மாத்தி கேர்ள் இன் ரூம் 103ன்னு ஒரு மிஸ்ட்ரி நாவல் எழுதினாரு, அந்த புக்கும் நான் பண்ணினேன். ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, அந்த 103 நாவல் வந்து புக் ரிலீஸ் நடந்தது, நம்ம ஃபீனிக்ஸ் மால்ல சென்னையில நடந்தது. அந்த புக் ரிலீஸ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயும் நடந்தது. அப்போ சேத்தன் பகத்தும் நானும் ஒரே பிளாட்ஃபார்மை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அப்போ அவர் என்ன கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நான் வந்து நிறைய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி புஸ்தகம் எழுதுவேன், நீ அதை எப்படி வந்து தமிழ், இதுதான் அவர் வந்து பப்ளிக்ல என்ன கேட்ட முதல் கேள்வி. இத்தனைக்கும் அவரோட வைஃப் வந்து தமிழ் லேடி. நான் கூட நினைப்பேன், அவங்க ஒருவேளை படிச்சு ஏதாவது இவ்வளவு நல்லா இல்ல, உன் புஸ்தகமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களோ, அவருக்கு எப்படி நம்மள எழுதினதை பத்தி என்ன ஒப்பீனியன் இருக்கும்னு நினைச்சதுல என்ன கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுதான். இவ்வளோ கெட்ட வார்த்தை நான் எழுதுறேன்னு இங்கிலீஷ்ல, இத நீ எப்படி வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவ? நான் சொன்னேன், சார் நீங்க என்ன தமிழ்ல வந்து கெட்ட வார்த்தைகளே இல்லாத அவ்வளோ பியோர் லாங்குவேஜ்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல, இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் கஷ்டம். அதான் எல்லாரும் சொல்லுவாள்ல, அந்த எஃப் வேர்ட்ஸ், எஸ் வேர்ட்ஸ், இந்த 4 லெட்டர் கலர்ஃபுல் வேர்ட்ஸ், அது எவ்ரி செகண்ட் வேர்டு அவரோடதுல அதுல வரும். சோ நான் சொன்னேன், இல்ல முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணி தான் எழுதுவோம், ஏன்னா தமிழ்ல வந்து அந்த மாதிரி வந்து மஞ்சள் பத்திரிகை மாதிரி எழுத முடியாது, நாவல்னா சில லட்சணங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அங்க எனக்கு அப்போ நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அங்க இந்த மால்ல இருந்த அந்த ரீடர்ஸ் இருந்தாங்கல்ல, அதுல யாரோ 2 பேர் அந்த தமிழ் வெர்ஷனை படிச்சுட்டு இல்ல வந்து அது தமிழுக்கு ஏத்த மாதிரிதான் வந்திருக்குன்னு சொன்ன போதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ஃபெல்ட் ஓகே, நம்மள வந்து நம்ம பண்ற வேலை இஸ் கெட்டிங் அக்னாலஜ்ட். என்னோட பப்ளிஷரோ சேத்தன் பகத்தோ சொல்றது முக்கியம் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, படிக்கிற ரீடருக்கு தான் தெரியும். ஏன்னா அதுவும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் வாட் ஹாஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்பயர்ட். அதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப 100% பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தமிழை படிச்சா அது ஒரு தமிழ் நாவல் மாதிரி இருக்கணும், இங்கிலீஷை படிச்சா அது ஒரு இங்கிலீஷ் நாவல் மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல வந்து கமர்ஷியல் பிரேக் மாதிரி அங்கங்க இடைவெளி, கொஞ்சம் நடுவில் பக்கத்தை காணோம், வார்த்தைகளை காணோம், எண்ணத்தை காணோம்னு இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தோணின விஷயம். அதோட அதோட என்ன சொல்ல ஃபீட்பேக்
வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, அஸ்வின் சாங்கின்னு இன்னொரு ரைட்டர் இருக்கு, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல நிறைய பாரத் சீரீஸ்னு பாப்புலரா எழுதுற இந்தியன் ஃபிக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு நிறைய இந்தியன் ஃபிக்ஷன் இன் இங்கிலீஷை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எப்படி ஆச்சுன்னா, பப்ளிஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் போடும் பொழுதே ஒரு 3-4 தமிழ் இந்தியன் லாங்குவேஜஸையும் சேர்த்து பப்ளிஷிங் ரைட்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அவரோட பேசுறதுக்கு இந்த சென்னை கிளப் ஒண்ணுத்துல வந்து அவரோட புக் ரிலீஸும் பொழுது பேசுறதுக்கான நானும் அவரும் நான் அவரை இன்டர்வியூ பண்ற மாதிரி. சோ அப்போ அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா நான் வந்து புஸ்தகம் எழுதும் போது நிறைய யோசிச்சேன், அதுக்கப்புறம் புஸ்தகம் எழுதினேன், அதுக்கப்புறம் அதை ஒரு தடவை படிச்சு பார்த்திருக்கேன். ஆனா நீ வந்து பேஜுக்கு பேஜ் வரிக்கு வரி ஒரு 100 தடவை படிச்சிருக்க. அதனால நானே இப்ப ஏதாவது கதை சொன்னா கூட அது வந்து உனக்கு இன்னும் நிறைய தெரியும். ஏன்னா ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர் நான் வந்து அந்த புக்கை வந்து இன்னும் நிறைய தடவை படிக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த அந்த வார்த்தைக்கு மட்டும் இல்ல, அந்த சென்டென்ஸ்க்கு மட்டும் இல்ல, அட் த எண்ட் ஆஃப் த புக் வந்து இது கனெக்ட் ஆகுதாங்கிறது முக்கியம் இல்லையா? ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு இது சொல்லுவா, அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டர்ல அதை வேற மாதிரி கனெக்ட் பண்ணுவார். சோ நம்ம இந்த இடத்துலயே அந்த சஸ்பென்ஸை வந்து உடைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அந்த குளோபலாவும் திங்க் பண்ணணும், ஸ்பெசிபிக்காவும் திங்க் பண்ணணுங்கும் பொழுது நான் சில பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்ல இந்த மாதிரி வந்து படிக்கிற கிரிட்டிக்கலாவும் படிச்சு டிரான்ஸ்லேட்டும் பண்ற ஆள் கிட்ட நான் ரொம்ப இனிமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நான் பாட்டுக்கு இப்படி நினைச்சுட்டு எழுதினேன் அப்படி நினைச்சுட்டு எழுதினேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ தட் வாஸ் yet another interesting comment. So ஸ்லோலி என்ன ஆச்சுன்னா, இந்த டிரான்ஸ்லேஷனுங்கிறது ஒரு ரிகக்னைசபிள் ஃபீல்டு அப்படிங்கிறது ஸ்லோலி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய நிறைய பப்ளிஷர்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். வந்து ரீசென்ட்லி இந்த புஸ்தகாக்காக வந்து இந்த நம்மளோட புக் ஃபேர் வந்த போது இன்டர்நேஷனல் புக் ஃபேரும் வந்து இன்டர்நேஷனல் ரைட்டிங் எல்லாம் தமிழ்ல கொண்டு வரணுங்கும் பொழுது ஒரு இட்டாலியன் புக் அது இங்கிலீஷ்ல வந்து அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபிக்ஷன் மட்டும் இல்லாம ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ லாட். அப்ப கூட எனக்கு என்ன தோணும்னா, ரொம்ப நான் படிச்ச லிட்ரேச்சர் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையேன்னு நினைக்கும் பொழுதுதான் எனக்கு கிடைச்ச என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆத்தர் கலீல் கிப்ரானோட த ப்ராஃபெட் அந்த புக்கை வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு வந்து அந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண. அதுதான் என்னோட லைஃப்ல நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது என்னத்தினாலன்னா, எனக்கு நிறைய பிடிக்கும் அதுல, அதனால எனக்கு இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷனை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும் போல ஆசையா இருக்கும், அது சொல்லக்கூடாது. ரெண்டாவது அது வந்து நிறைய கவிதை மாதிரி வரும். சோ ஓரளவுக்கு அந்த மீட்டர் அதை வந்து நம்ம வளவளன்னு சென்டென்ஸா எழுத முடியாது. அதனால வந்து ஒரு ஒரு அந்த மீட்டருக்குள்ள கொண்டு வரணும். அண்ட் உங்களுக்கு எல்லாம் நன்னா தெரியும், கலீல் கிப்ரானோட பிலாசபிங்கிறது ரொம்ப ரொம்ப அமக்களமான பிலாசபி. படிக்க படிக்க அதுலயே அப்படியே லயிச்சு போயிடுவோம். சில சமயம் சில புஸ்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது எனக்கு சுத்தமா அந்த ஒவ்வாமைம்பால அலர்ஜி மாதிரி, இதெல்லாம் என்னையா புஸ்தகம், இதெல்லாம் என்ன போய் எழுத சொல்ற, இதுக்காக நான் வேற 100 தடவை அதை படிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி கோவமா கூட சில விஷயம் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். ஆனா கலீல் கிப்ரானை படிக்கும் பொழுது என்ன அலாதியான ஒரு மனுஷர், எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு இருக்க முடியும் அப்படிங்கறத வந்து அப்படியே நம்மளே அதுல ஒன்றி கலந்து போற மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல பண்ணேன். பட் நவ் ஐ வுட் லைக் டு ஷேர் அ லிட்டில் அபவுட் தமிழ் டு இங்கிலீஷ் நான் பண்ணின டிரான்ஸ்லேஷன். நான் சொன்ன மாதிரி சுஜாதாவோடது. அடுத்தது வந்து புதிய மாதவின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க. அவங்க வந்து பாம்பேல இருக்காங்க. கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. அவங்கள வந்து வையவன்னு ஒரு ஆத்தர், அவரோட புக்கை பத்தி நான் பேசியிருக்கேன், அதனால அவரோட புக்கும் 1-2 டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ்ல. சோ அவர் தான் எனக்கு சொன்னாரு, இந்த புக்கை நீ படி, பச்சை குதிரை அப்படின்னு ஒரு புஸ்தகம். அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு உமன் சென்ட்ரிக் புக்கு, உனக்கு பிடிக்கிறதான்னு சொல்லுன்னு. நான் வந்து அதை ஒரு கிரிட்டிக் மாதிரி வந்து இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, நான் நிறைய அவருக்கு தனியா பேசும்பொழுது அதெல்லாம் சொன்னப்போ அவர் வந்து சொன்னார், நீ இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு.
எனக்கு ஒரு நிமிஷம் வந்து ஐயோ டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நான் வேற மாதிரி இல்ல யோசிச்சிருப்பேன். நான் வந்து ஒரு ரீடர் மாதிரி இல்ல இந்த புக்கை படிச்சேன் அப்படின்னு. இல்ல நீ பண்ணி பாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ண போது அதான் சொல்ல வரேன். இது பாக்கி வேறெல்லாம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், பிரீத்தி ஷெனாயோ இல்ல ஒரு அமீஷ் திரிபாத்தியோ இல்ல ஒரு சேத்தன் பகத்தோ, நான் நார்த் சவுத் டிவைடுன்னு பேசுறதுக்காக வரல. பட் என்ன சொல்ல வரேன்னா கல்ச்சரலி அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நார்த் இந்தியன் பேன் இந்தியன் அந்த மாதிரி புக்ஸ். வேற இவங்களோட புஸ்தகம் வந்து கம்ப்ளீட்லி தமிழ். தமிழ்னா ஒரு சின்ன ஒரு 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 இடத்துல நடக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த பத்தி இருக்கிற ஒரு இது, ஒரு தமிழ் சீரியல் பாக்குற மாதிரி இல்ல ஒரு தமிழ் 1960s தமிழ் சினிமா பாக்குற மாதிரியான ஒரு புஸ்தகம். இந்த கல்ச்சரை 2023-24 படிக்கிற இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போனோங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கதை களமோ இல்ல இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கிறதோ புரியறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ அது வந்து ஒரு ட்ரூலி சேலஞ்சிங்கா எனக்கு தோணின விஷயம். ஸோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது the third book that I translated was கபிலன் வைரமுத்து, அவரோட வைரமுத்து சன் கபிலன் வைரமுத்தோட ஆகோல்ங்கிற ஒரு புக். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். அது இட்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் பிளெண்ட். ரூபா பப்ளிகேஷன் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு நிஜ சம்பவம், குற்றப்பிரிவு அப்படி ஒரு தண்டனை சட்டம் இருந்தது இல்ல, இந்த மாதிரி பிறக்கும் பொழுதே திருடர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கொலோனியல் டைம்ஸ்ல நடந்த ஒரு குற்றப்பிரிவு சட்டத்தையும் ஒரு 2040-2050 இருக்கிற ஒரு சயின்டிபிக் ஃபிக்ஷனையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்டா எழுதி இருக்கிற ஒரு வெரி மாடர்ன் புக். அது தமிழ்ல ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு அவரு. அதை இங்கிலீஷ்ல கொண்டு வரதும் ஒரு பெரிய பெரிய சேலஞ்சா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியா நான் இப்போ பண்ணிருக்கிற புக் வந்து மோதி பத்தின புக், மோதி 20 வேர் ட்ரீம்ஸ் மீட் டெலிவரி அப்படிங்கிறது. This is a very interesting book. This is not மோதி பத்தின ஒரு சைக்கோ ஃபேன்சி வாட் அ கிரேட் மேன் அப்படி அந்த மாதிரி புக் இல்ல இது. திஸ் இஸ் அபவுட் மோடியோட ஒர்க் பண்ணின நிறைய பேர். சம் ஆஃப் தெம் ஆர் லைக் ஜெய்சங்கர், அஜித் தோவால், சுதா மூர்த்தி, நந்தன் நீல்கேனி, இந்த மாதிரி ஒரு 22 பேரு மோடியோட ரொம்ப க்ளோஸா அவரோட சீஃப் மினிஸ்டர் டேஸ்ல இருந்து அதுக்கும் முன்னாடி டேஸ்ல இருந்து அமித்ஷா முதற்கொண்டு இன்னைக்கு அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட இன்டராக்ட், அவங்க துறை சார்ந்த இன்டராக்ஷனை பத்தி ஒரு சாப்டர். இது வந்து இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆன புக். அலையன்ஸ் பப்ளிஷர்ஸ்க்காக நான் அதை வந்து தமிழ்ல பண்ணினேன். திஸ் வாஸ் கமிஷன்டு பை த PMO. அது பண்ணும் பொழுது இவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாம போச்சே. ஒரு 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 ஐம் டாக்கிங் அபவுட் இந்தியா as a country, not politics, not BJP. அஃப்கோர்ஸ் என்னோட பர்சனல் பிலாசபி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா மோடி பத்தி பேசினா you either like him or hate him, ரெண்டு தான் இருக்கு இந்த ஊர்ல. அதனால வந்து I'm not talking about Modi as a politician. I'm talking about Modi as a human being, Modi as a visionary, Modi as a thinker, Modi as a rajatantri, Modi as a human. இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே ஒரு ஒரு பெரிய ஒரு சாகாக்கு எழுதுற ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி. அதுல 1 or 2 இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு ஐ திங்க் ஐ வில் ஃபினிஷ் மை மோனோலாக் அண்ட் யூ கைஸ் கேன் ஸ்டார்ட் டாக்கிங்னு நினைக்கிறேன்னா, அதுல வந்து நந்தன் நீல்கேனி எழுதியிருக்காரு. இந்த ஆதார் இதெல்லாம் இந்த டைரக்ட் இதோட லிங்க் பண்றதை பத்தி இருக்குல்ல, அவர் வந்து அதை பண்ணும் பொழுது அதை வெறும் ஒரு பயோமெட்ரிக்கா ஹோல் கண்ட்ரியையும் டிஜிட்டைஸ் பண்ற ஒரே விஷயத்துக்காக தான் அதை கொண்டு வந்தார். அவர் வந்து ஐடி செக்டர்ல இருக்கிற பியோர் டெக்னீஷியன். அவர் வந்து எல்லாருக்கும் நம்ம அமெரிக்கா மாதிரி சோசியல் செக்யூரிட்டி நம்பர் வர மாதிரி ஒண்ணு வரணும், இவ்வளவுதான் அவரோட இது. மோடி கிட்ட பேசும் பொழுது அவர் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டா இருந்தவர். அப்போ அது 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 வந்து அந்த பொலிட்டிக்கல் டயலமால எப்படி போய் பாக்குறதுன்னு அவருக்கு கஷ்டமா இருந்ததுதான். மோடி நெவர் டாக் பாலிடிக்ஸ், ஹி ஜஸ்ட் டைரக்ட்லி அவர் என்ன பேச வந்தாரோ அதை பேசிட்டு அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த மாதிரி நீ சொல்றையே, அப்பனா அவங்களுக்கெல்லாம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா டைரக்ட் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாராம். நந்தன் நீல்கேனிக்கு ஆச்சரியமா போயிட்டான். அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு டைரக்ட் டிரான்ஸ்பர் நம்ம பண்ண போறோம், இல்ல டெக்னாலஜில எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ராஜீவ் காந்தி சொன்னாருல்ல, ஒரு ரூபா கீழே இருக்கிற ஆளுக்கு கொடுக்க போனா 10 பைசா தான் போய் சேருறது, பாக்கி எல்லாம் வந்து நடுவுல மிடில் மேன் கிட்ட போயிடுறதுன்னு. அந்த UPI-யும் டைரக்ட் அதத்தான் வந்து அவர் நந்தன் நீல்கேனி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் வந்து வேற பார்ட்டி ஆளு. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
நான் ஒரு விஷயம் இந்த கவுண்டமணி மாதிரி, நீ ஒரு கேள்வி கேட்டா நீ வியக்கிற மாதிரி அவன் வேற பதில் சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்லுவாருல்ல, அது மாதிரி இவர் போனது ஒரு விஷயத்துக்கு. ஆனா மோடி வந்து அதை மோடிஐஸ்ட் இட் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து அவர் வந்து அதை கம்ப்ளீட்லி ஒரு வேற விஷயமா மாத்திட்டார். இதே மாதிரி ஜெய்சங்கர் சொல்றார், ஆஹ் அவர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டரா இருந்தப்போ ஜெய்சங்கர் வாஸ் தி அம்பாசிடர் ஃபார் சைனா. அப்போ அவர் வந்தபோது அவர் கேட்டாராம், நான் வந்து ஸ்டேட் மினிஸ்டர், நீ வந்து கண்ட்ரியோட அம்பாசிடர், நான் சில விஷயங்கள் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், ஆனா என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு, எதெல்லாம் புரோட்டோகால், நான் வந்து இந்தியாவோட பேரை எந்த இடத்துலயுமே கெடுத்துடுற மாதிரி நடந்துக்க கூடாது, அதனால என்னெல்லாம் புரோட்டோகால்னு சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாராம். அந்த அந்த ஜெய்சங்கர் இப்போ அவருக்கு அடியில எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அவர் சொல்ற, நான் நினைச்சு கூட பாக்கல வந்து இந்த மாதிரி அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்டு லீடரா அவர் வந்து எமர்ஜ் பண்ணுவார்னு நான் நினைச்சு பாக்கலன்னு அவர் சொன்னது வந்து மோதியே இல்ல, அவருக்கு அடியில நான் வேலை பண்ணுவேன்னு நான் நினைச்சு பாக்கல, நான்லாம் அந்த லெவலுக்கு வருவேன்னு நினைச்சு பாக்கலன்னு அவரு சொல்றாரு. இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட், அஜித் தோவால். ஐ பிலீவ் மோடி வந்து பவருக்கு வந்த உடனே அஜித் தோவால் கிட்ட கேக்குறாரு, டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் காமி அப்படின்னு. அந்த டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது, நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் மிசைலுக்காக ராயல்டி பே பண்றோம், இவ்வளோ வருஷமா பே பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் பே பண்றோம் அப்படின்னு. அப்போ மோடி அதை பார்த்துட்டு கேட்டாராம், இந்த மிசைலோட ஷேப்பு, கலரு, டெக்ஸ்டர் எல்லாமே மாத்தியாச்சு, இப்ப நம்ம இந்தியனைஸ்டா ஆக்கியாச்சு, அவங்களோட நோஹாவோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, பின்ன எதுக்கு ராயல்டி நம்ம கட்டணும் அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல இல்ல அவங்க இந்த மிசைல கொடுக்கும் பொழுது வேர்ல்டுல நிறைய பேர் போட்டி போட்டா எப்படியாவது நமக்கு கிடைச்சா போறோம்ங்கிறதுனால லைஃப் டைம் ராயல்டின்னு நம்ம ஒத்துண்டு வாங்கிட்டோம், இனி நம்ம பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்றாராம். அப்போ அவர் சொல்றாராம், இல்ல நீ புதின் கிட்ட பேசு, இது மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது, ஏன்னா ராயல்டிங்கிற பர்பஸே அதை சால்வ் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாராம். சரின்னு போறாங்க. அப்ப யாரெல்லாமோ போறா, கடைசியில நமக்கு தெரியும் அஜித் தோவால் இஸ் த ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்றா, எவ்வளோ டிப்ளமேட்டிக் பர்சன். அவரோட டீம்லயும் போறாங்க, ஒன்னும் பேச முடியல. ஃபைனலி எல்லாரும் வந்து சரண்டர் சார், எங்களால முடியல, வந்து நெகோசியேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே நீங்களே வேணா பாருங்கோ அப்படின்னு சொன்னப்போ இவர் போனாராம், பேசினாராம். க்ளோஸ்டு டோர்ஸ்குள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா வெளியில வந்துட்டு ராயல்ட்டிய நிறுத்தினதோட இல்லாம, புத்தின் கிட்ட பேசி ராயல்ட்டிய நிறுத்தினதோட இல்லாம, இவர் கணக்கு போட்டிருக்காரு இல்லையா, எந்த வருஷத்துல இருந்து நம்ம ராயல்ட்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு கணக்கு நம்ம இந்தியனா மாத்திட்டோம்ல, அத அந்த தேதிக்கு பேக் என்ட்ரியா வந்து பைசா திருப்பி கொடுக்க சொல்லி பேசிட்டு வந்தாராம். அத இவ்வளோ ஒரு நெகோசியேஷன் ஸ்கில்னு. இத நான் என்னோட ட்ரைனிங்ல நிறைய யூஸ் பண்ணுவேன், பெர்சுவேஷன் நெகோசியேஷன் ஸ்கில் எல்லாம். அதுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நெகோசியேட் பண்ணலாம், அது வந்து நீங்க கடைசி சொட்டு ரத்தம் ஷைலாக் மாதிரி அந்த பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ வாங்கிடலாம், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் தான். ஆனா புதின் மாதிரி ஒரு லீடர் கிட்ட இவர் இதெல்லாம் நெகோசியேட் பண்ணி வாங்கிட்டு, யுக்ரைன் போது அமெரிக்காவே நம்ம கிட்ட வந்து, ஐயா கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைங்க ஐயா, போற நிறுத்தி எங்களுக்கும் கொஞ்சம் அனுப்பி வைங்கயான்னு சொல்ற அளவுக்கு நெகோசியேஷனுக்கு நெகோசியேஷன், ரிலேஷன்ஷிப்க்கு ரிலேஷன்ஷிப். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சில புஸ்தகங்கள் எழுதும் பொழுது நம்மளே வந்து அப்படியே கூட நின்று வாசிச்ச மாதிரி வந்து அந்த அந்த புஸ்தகத்துல இருக்கிற அது உள்ள பூந்து புறப்படும் பொழுது நம்மளே ஒரு கேரக்டர் மாதிரி சில புஸ்தகங்கள்ல தோணும் இல்லையா, அது மாதிரி வந்து தோணின ஒரு சில விஷயங்கள்ல இந்த ஒரு புஸ்தகமும் சொல்லலாம். சோ டு சம் அப், நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் பெருமைக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன், ஏன்னா சபை நிறைந்த சான்றோர்கள் கிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம். சோ ஒரு நியர்லி ஒரு 10 பப்ளிஷர்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அலையன்ஸ், புஸ்தகா, ஃபிங்கர் பிரிண்ட், ஜெய்கோ, வெஸ்ட்லேண்ட், அமேசான், ரூபா, ஆல் த பிக் பப்ளிஷர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்ப கரண்ட்லி ஐ எம் டூயிங் அபவுட் 3-4 புக்ஸ் பைப்லைன்ல இருக்கு. அந்த ஆகோலோட பார்ட் 1 வந்துருக்கு, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. பாகுபலி, தட் வாஸ் லைக் என்னமோ நானே ராஜமௌலி தோள் பக்கத்துல உட்கார்ந்து பாகுபலி எழுதின மாதிரி ஒரு பேர் எனக்கு. என்னன்னா அந்த பாகுபலி கதைய வந்து ராஜமௌலியோட ஃபாதர் தான் கிரியேட் பண்ணார். இவங்க இவ்வளவு பெரிய பிக் ஸ்கிரீன்ல எடுக்கவே என்ன எடுத்து சொன்ன கதையெல்லாம் வந்து ஃபுல்லா ஜஸ்டிஸ் பண்ண முடியல. அதனால ஆனந்த் நீலகண்டன்ங்கிற ரைட்டரை வச்சு பாக்கி விட்டு போன சொச்சமிச்ச கதைகள் எல்லாம் புஸ்தகமா மர்கண்டைஸ் பண்ணலாம்னு எழுத ஆரம்பிச்சது.
அப்போ அந்த புக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் சேம் டைம் வரணும்னு நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஆனந்த் நீலகண்டன் அங்கேருந்து எழுதி அனுப்புற வேர்டு டாக்குமெண்ட்டை வச்சு நான் இங்கேருந்து தமிழ்ல எழுதி 2 புக்கும் ஒரே சமயத்துல ரிலீஸ் ஆனதுனால பாகுபலி த ஃபர்ஸ்ட் புக், சிவகாமி ரைஸ் ஆஃப் சிவகாமி தான் அந்த ஃபர்ஸ்ட் புக். அதனால நான் இப்ப லிஸ்டா கொடுத்தா ஒரு 4-5 புத்தகம் பேரு கொடுத்தா கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் பாகுபலி அப்படின்னு, அதனால இந்த என்னது அந்த புல்லுக்கும் சிறிது ஆங்கேங்கிற மாதிரி இப்ப பாகுபலியில எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனா இல்ல, இது புஸ்தகம் தான், படத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆன் தட் நோட் ஐ டேக் கிரேட் பிளஷர். இது இவ்வளோ நான் யோசிச்சு என்னோட டிரான்ஸ்லேஷன், இதை தவிர நான் அந்த சில்ட்ரன்ஸ் புக் எல்லாம் எழுதிருக்கேன் சுராக், அதுலதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன். அகடமிக் டெக்ஸ்ட் புக்ஸ் நிறைய எழுதுவேனா, அதுல ஃபர்ஸ்ட் எய்டு பத்தி சுறாக்கு டிரான்ஸ்லேட்டரா ஆகிறதுக்கு முன்னாடியே சுறா புக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பத்தி ஒரு புக் இங்கிலீஷ்ல எழுதினேன். அது மச் லேட்டர் ஐ கேம் டு நோ, அழகப்பா செட்டியார் காலேஜ்ல அந்த ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இட் இஸ் அ பிரிஸ்கிரைப்டு புக் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ தட் வாஸ் கிவிங் மீ அ கிரேட் பிளஷர். இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஃபீட்பேக் கிடைக்கலங்கும் பொழுது இந்த மாதிரி எங்கேயாவது வரும் பொழுது தோஸ் ஆர் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் லைஃப். ஸோ கம் பேக் டு த டாபிக், இதெல்லாம் ஒரு நிழல் மாதிரி யாரோடையோ புஸ்தகத்தை நானும் கொஞ்சம் சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கேன். வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட சொந்த ரைட்டிங்க பண்ணணுங்கிற ஆசை மட்டும்தான் இருக்கு. அது இன்னும் வெளியில வரல. வந்தா கண்டிப்பா இந்த சபைக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளவு பேச வச்சு யோசிக்க வச்சு ஒரு புஸ்தகத்தை என்னையே எழுத வச்சா அதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். On that note, thank you very much everybody for patiently listening to me. தேங்க்யூ வெரி மச் மீரா மேடம். ரொம்ப அழகா சொல்றீங்க. அதுவும் டிரான்ஸ்லேஷனை பத்தி சொன்னது போது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஒரு மெஸ்மரைசரானு தெரியல. நீங்க பேசிக்கலி யூ ஆர் குட் ட்ரெய்னர். அதனாலதான் யூ ரியலி மெஸ்மரைஸ்டு இன் யுவர் டாக் ஃபார் ஒரு 40-45 மினிட்ஸ்ல நீங்க என்ன டஃப் சப்ஜெக்ட்ஸ், எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்கிறத பார்க்கும்போது அப்சர்டிசம்ல இருந்து ஆரம்பிச்சு மோடி 2020 வரைக்கும் கொடுத்துட்டீங்க நீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ட்ரீட் தான் சொல்லணும். நான் ஒரு கோகுலாஷ்டமி இந்த சமயத்துல கொடுத்த ஒரு வெள்ளச்சீடை மற்ற எல்லா இதுவும் சேர்ந்து கிடைச்ச ஒரு இது மாதிரி கிடைச்சது. இவ்வளவு அருமையான சொல்லியிருக்கீங்க. பாகுபலி ரைஸ் ஆஃப் சிவகாமி மாதிரி நீங்க ரைஸ் ஆஃப் மீரா ரவிசங்கர் தான் சொல்லணும். இன்னைக்கு உங்களுடைய இதை பத்தி ஒரே வார்த்தையில சொல்ல போனா நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் இங்க இருக்காங்க. முக்கியமா நம்ம கௌரி கிருபானந்தன் மேடம் இங்க இருக்காங்க. அவங்க டிரான்ஸ்லேஷனுக்கு அவார்டு வாங்கினவங்க, சாகித்ய அகாடமி அவார்டு. அவங்க இன்னைக்கு இந்த டாபிக்ல பத்தி நீங்க உங்களுடைய டாக்கை பத்தியோ ஒரு வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல கௌரி கிருபானந்தன். எஸ் மேடம். ஹலோ, வணக்கம் எல்லோருக்கும். முக்கியமா மீரா ரவிசங்கர் பேசுறது அப்படியே என்னமோ மை மறந்து அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுடைய அந்த பயணம் ஆத்மார்த்தமா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்கேயுமே பசப்பு இல்லை, நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த டிராவல். ஸோ இன்னும் சொல்ல போனா என்னையே நான் பார்த்துட்ட மாதிரி இருந்தது. நிறைய வார்த்தைகள் நீங்க சொல்ல சொல்ல அந்த மொழிபெயர்ப்பு பத்தி அப்கோர்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்ததுமா. லைஃபை ஒரு சாதிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்றோம். அதுல உங்களுக்கு கிடைச்ச நிறைவு இன்னும் நிறைய கிடைக்கணும். ரியலி ஐ எம் ஹாப்பி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். இவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுக்காக ஒரு விழா நடத்தணும்னு தான் கிருபானந்தன் பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் மீரா ரவிசங்கரை பத்தி நீங்க சொன்னபடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க எங்க லிஸ்ட்ல இருந்தது. அப்பவே கூட்டு வரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரு, அப்புறம் மறந்து போயிடும், அப்புறம் அவர் இவங்க அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைச்சது. எவ்வளவு டாபிக்ஸ் பத்தி சொல்றீங்க. டிரான்ஸ்லேஷனை பத்தி சொல்லும்போது நம்ம நண்பர்கள் இங்கே நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நம்ம ராய செல்லப்பா இருக்காரு, மற்ற நானும் இந்த சமயத்துல சொல்லிக்கிட்டு பாக்குறேன். இந்த ஃபிஷ்ங்கிற ஃபேமஸ் புக்கை மீனங்காடிங்கிற பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன் நான். அது குவியத்துல தொடர்ந்து நம்ம ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்து அது புக் அவ்வளவு மணிமேகலை பிரசுரத்துல போட்டோம் முதல்ல. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்றது அந்த டிரான்ஸ்லேட்டட் புக்கு பாக்குறது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதை நினைக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நிறைய பேருடைய இதை கேட்போம். மதுவந்தி சார், நீங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அன்மியூட் பண்ணீங்க. அடுத்தது அதிரன். ரொம்ப வாழ்த்துக்கள் மீரா ரவிசங்கர் மேடம். ரொம்ப அவங்க கௌரி கிருபானந்தன் சொன்ன மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமா
நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த மோதியோட புக் வந்து யாரோட பப்ளிகேஷன்? மோதி புக் வந்து சார் ப்ளூ ப்ளூ ரோஸோ ப்ளூ ஸ்டார்னோ ஏதோ இங்கிலீஷ்ல வந்திருக்கு. இது ஓகே, வந்து தமிழ்ல வந்தது வந்து அலையன்ஸ் பப்ளிகேஷன். அலையன்ஸ். அதுல வந்து ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரா இருந்தப்போ பாண்டிச்சேரியில ரிலீஸ் பண்ணாங்க. ஓ, அப்புறம் நம்மளோட காசி தமிழ் சங்கமம், ஃபர்ஸ்ட் காசி தமிழ் சங்கமம்ல அமித்ஷா, யோகி, அண்ணாமலை, அப்புறம் நம்ம ஆர்.என். ரவி சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புக் ரிலீஸ். அதனால நான் காசிக்கு போயிருந்தேன் அந்த புக்கு ரிலீஸுக்காக. யா, அலையன்ஸ் பப்ளிகேஷன். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல இன்ஃபர்மேஷன் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து கொடுத்ததுக்காக மதுபந்தி சார் தேங்க்ஸ் சார். ராய செல்லப்பா அவர் நிறைய டிரான்ஸ்லேட்லாம் பண்ணியிருக்காரு. அவரு சில அவரை வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சார், குட் ஈவினிங் சார். ராயச்செல்லப்பா சார் நல்லா தெரியும் எனக்கு. வணக்கம் வணக்கம். ஆனா உங்களை பத்தி நல்லா தெரிய வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க சொல்லல மீரா. தமிழ் என்னது வளர்ச்சி சார்? கழகத்துல 1,00,000 ரூபாய் மொழிபெயர்ப்புக்கான விருதை நீங்கள் பெற்றீர்கள் என்பதை சொல்லவே இல்லை. அதே போல இன்னும் பல விருதுகள் நீங்க பெற்றிருக்கீங்க. எனக்கு மறந்து போச்சு, உங்களுக்கு இன்னும் மறந்துக்க கூடாது. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மீரா ரவிசங்கர் படிச்சதே வந்து அந்த சேத்தன் பகத்தோட ரூம் நம்பர் ஏதோ ஒன்று இருக்காங்க. 103. அந்த தமிழ்ல படிச்சுட்டு அதன் பிறகு அதை இங்கிலீஷ் படிச்சேன் நான். அதன் பிறகுதான் வந்து இவங்களுடைய தமிழ் எல்லாத்தையுமே படிச்ச பிறகு திரும்ப சேத்தன் பகத்தை ரிவைஸ் பண்ணேன் நான். இப்பதான் அந்த மொழிபெயர்ப்பினுடைய கனம் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சது. தமிழுக்கு அதுக்கும் வித்தியாசமே தெரியல. அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது. அவர் சேத்தன் பகத் சிங்கப்பூர் போயிட்ட பிற்பாடு அந்த இது ஐ திங்க் வளர்ச்சி அது அப்படி நின்று போச்சு. அது ஆமா. அதே போல நீங்க மாதவி, புதிய மாதவி இது ரிலீஸ் பண்ணும்பொழுது நான் இருந்தேன் அந்த நீங்க ஃபங்க்ஷன். இருந்தீங்க. ஆமா, நீங்க இருந்தீங்க. என்னுடைய ஆசை என்னன்னா, நீங்க உங்களுடைய சொந்த, அதே போல நான் மாதவனுக்கும் நிறைய ஒரு 10-15 புக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் டு தமிழ், ஆமா, தமிழ் டு நீங்களும் இங்கிலீஷ். பண்ணிருக்கேன். ஆமா. உங்க சொந்த தமிழ்ல வர முதல் மூல நூலை விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்க நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி ராய செல்லப்பா அவர்களே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்தது அதிரன் சார், அதுக்கடுத்து டாக்டர் குப்புசாமி சார். அன்மியூட் பண்ணி. வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு சிறந்த ஆளுமையான மீரா ரவிசங்கர் அவர்களை கூட்டிட்டு வந்து இந்த மாலை பொழுதை எங்களை மகிழ்ச்சியா ஆக்கிய குவிகம் இயக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேடம்க்கு வந்து புத்தகம் எழுதுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. மிகப்பெரிய ரசனை இருக்கு அவங்களுக்கு. அந்த நுணுக்கமா ஒவ்வொன்றையும் அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்குதே இருக்கிறாங்க. அது அவங்க ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு வருத்தம். இதுக்கு முன்னாடி இருந்தா ஒரு 10 புக்கு இதுக்குள்ள வந்திருக்கும். கண்டிப்பா மிக சிறப்பா இருக்கும் உங்க புக்கு. அதை நாங்க உங்களுக்கு எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நான் நிறைய படிச்சதில்லை, உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா. இனிமேல் நான் உங்களை தேடி நான் படிக்கிறேன். நீங்க செஞ்சது மிகப்பெரிய சாதனை. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி அதிரன். நீங்க உங்க டிரான்ஸ்லேஷன் புக்ஸை பத்தி சொல்றீங்க. நீங்க எழுதுற புக்கை நீங்களே தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்களா, அல்லது இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்ல நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்களாங்கிறத என்னுடைய கேள்வி. இருக்கட்டும். டாக்டர் குப்புசாமி. வணக்கம் மேடம். வணக்கம். நான் நீங்க இருக்கக்கூடிய அதே இடத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் அப்போது நீங்க எனக்கு அனுப்பிச்சே இருப்பீங்க. அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நானும் ஒரு புக்கு தமிழ்ல, ரொம்ப கடினமான புக்கு, த சாகா ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இன் இந்தியா, இந்திய அணுசக்தியின் எழுச்சி வரலாறு அப்படின்னு ஒரு கடினமான தலைப்பு, சயின்ஸ் புக்கு. அதை நான் மொழியாற்றம் பண்ணி பிறகு உங்கள்கிட்ட காட்டினேன். அப்போதான் உங்களுடைய திறமைகள்லாம் என்கிட்ட சொன்னீங்க. அப்போதான் நான் வந்து உங்க வீட்டுக்கே நான் வந்து எல்லா புத்தகத்தையும் வாங்கி பார்த்துட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இன்றைக்கு உங்களுடைய சொற்பொழிவை நேராக கேட்கும் போது பல மடங்கு நான் பெற்றேன். அந்த மகிழ்ச்சியை என்னால் மறக்கவே முடியாது. இது வாழ்க்கையில் நான் ஒரு பெற்ற பேராகவே கருதுகிறேன். ஒரு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் எல்லோரும் படிப்பது போல நீங்கள் படிக்காமல் ஒரு தனி திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பின்னாளில் உங்களுக்கு அறிவுரை வழங்கிய அந்த பேராசிரியரை கனகராஜ் அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக மிக முக்கியமான துறையில் இன்றைக்கு தமிழ் மக்களும் உலக மக்களும் பயன்படும் வரையில், தமிழ் மக்களும் உலக மக்கள் அனைவரும் பயன்படும் வரையில் உங்களுடைய நூல்கள் எல்லா நாடுகளுக்கும் செல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் பேசும் மாநிலங்கள், தமிழ் பேசும் நாடுகள், ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடுகள் தமிழ் பேசும் நாடுகள். அந்த வகையில் உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய சொல்லும் உங்களுடைய கற்பனை திறனும் உங்களுடைய
எழுத்து திறனும் கண்டிப்பாக செல்லும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று கூறுகிறேன். எனக்கு முன்பு பேசியவர் பேசுவது போல நீங்களும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை, நீங்கள் படித்த படிப்புகளை, நீங்கள் உங்களுடைய ஒரு புதிய நூல்களை, உங்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதி நீங்கள் ஒரு புதிய படைப்பை படைக்குமாறு நான் இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஒரே ஒரு விஷயம் சுந்தரன். மீரா அவர்களே, இப்பொழுது ஏஐ மூலமாக மொழிபெயர்த்து நாங்கள் உதவுகிறோம் என்றெல்லாம் விளம்பரங்கள் நிறைய வருகின்றன. அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சி முடிந்தால் நன்றாக இருக்கும். உங்கள்கிட்ட தான் கேக்குறாங்க மேடம். ஏஐ பத்தி, ஏஐ டிரான்ஸ்லேஷன். இல்ல, ஓகே. நான் வந்து நினைச்சேன் அது கடைசியா சொல்லணுமா இல்ல வேற யாராவது பேச போறாளோன்னு பாத்துட்டேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்புறம் நாகேந்திர பாரதி, ரைட் அப்புறம் டாக்டர் பாபிஸ். சார், செல்லப்பா சார், நான் பார்த்திருக்கேன். சாட் ஜிபிடி இருக்கு, நம்ம கூகுள்லாம் இருக்கு. பட் அதோட டிஃபிகல்ட்டி என்னன்னா, இப்ப நீங்க வந்து there are so many translations. இப்ப லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, சயின்டிபிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஓரளவுக்கு ஏஐயால சுமாரா வந்து ஒரு 60% டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா இருக்கும். ஆனா ஃபிக்ஷன், கல்ச்சர் இதெல்லாம் வரும்பொழுது, லிட்ரேச்சர் எல்லாம் வரும்பொழுது எனக்கு தோணுறது என்னன்னா, நிச்சயமா அதால முடியாது. லெட் அஸ் பிரேக் த பிரெட்னா ரொட்டி துண்டுகளை பித்து விடலாம் அப்படி எல்லாம் எழுதுறது. அதனால வந்து இந்த மாதிரி இடியோமேட்டிக் கல்ச்சரல் நுவான்சஸ் எல்லாம் வந்து டைம் இஸ் மணினா வந்து பணம் அப்படி அந்த மாதிரி வந்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது ஐ திங்க் இன்னமும் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கான வேல்யூ இருக்கு. அந்த ஹியூமன் எலிமெண்ட் இல்லாம பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோன்றது. நிறைய வேலைகள் ரீப்ளேஸ் ஆயிடுறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால. பட் கிரியேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபீடு பண்றதான் ஏஐயால பண்ண முடியும். சோ எவ்வளோ பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன்ல யோசிச்சு நம்மளால ஃபீடு பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்தா முடியாது. அந்த விதத்துல ஹியூமன் மைண்ட் இஸ் a little more powerful in its imagination. So I have a personal feeling, if you ask, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நான் சொல்லல, லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். இன்னமும் வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கான வேல்யூ ஜாஸ்தி இல்ல. ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன், ப்ரூஃப் ரீடிங்கோ எடிட்டிங்கோ பண்ணாம கண்டிப்பா ஏஐ கிட்ட நம்பி விட முடியாதுங்கிறது தான் என்னோட வேர்ட் டு வேர்ட் பண்றது டிரான்ஸ்லேஷன் இல்ல. கரெக்ட் சார். ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை ஒப்பீடு பண்ண ஆரம்பிச்சா அதான் நான் சொன்னேன், அது வந்து அந்த கேப் தான் தெரியும். அது வந்து நம்ம தூர்தர்ஷன்ல டிரான்ஸ்லேஷன் நீ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி இந்த டப்பிங் எல்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரிதான் இருக்கும். அது கரெக்ட் தான் சார். அந்த மாதிரி பண்ணோம்னா ஜுனூன் தமிழ் மாதிரி தான் போயிடும். அது ஜுனூன், எக்ஸாக்ட்லி ஜுனூன் தமிழ் இந்த மாதிரி ஆயிடும். இப்ப அடுத்தது நாகேந்திர பாரதிக்கு முன்னாடி ஒரே ஒரு சமாச்சாரம் சொல்லணும். அதாவது நாங்களும் குவிகத்துல பொன்னியின் செல்வனை என்னுடைய நண்பர் சிந்தாமணின்னு ஒரு ப்ரொஃபசர் சிந்தாமணி இருந்தார், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அது இங்கிலீஷ்ல வெளியிட்டோம். இப்போ கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு, லாங்குவேஜும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க பொன்னியின் செல்வன் பத்தி சொன்னதுனால அதை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. டிரான்ஸ்லேஷன் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபினோமினா. அது எல்லாருமே ரசிக்க தான் செய்வோம். இப்போ நாகேந்திர பாரதி சாருடைய கருத்துக்களை கேட்டுட்டு வாபிஸ் சாருடைய கருத்துக்கள் கேட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நாகேந்திர பாரதி சார். நன்றி சுந்தரம் சார். வணக்கம் மீரா மேடம். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அட்டகாசமா ஆரம்பமே அவரு ராமமூர்த்தி சாரோட அந்த நடுவுநிலைமை திருக்குறளை எடுத்துக்கிட்டு எந்த விதமான ஒரு காட்புரட்சி இல்லாம நம்ம வந்து ஒரு பக்கம் தன்னுடைய தனி விருப்பு வெறுப்புகளை வந்து நம்ம பேச்சிலேயோ எழுத்துக்கள்லயோ கொண்டு வராம ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கணுங்கிறத நீங்க ஆரம்பிச்ச விதமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து நீங்க பேசின அந்த ஓடியோ ஸ்தேவன் எல்லாருமே வந்து எனக்கு பிடித்தமான எழுத்தாளர்களாம் இருந்ததுனால கல்கி இந்த மாதிரி சொல்ல அதே மாதிரி இவர் அதிரன் வந்து கலீல் ஜிப்ரான் கவிதைகள்லாம் நம்ம சொல்புதியில மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. ஸோ அதையெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்க மொழிபெயர்த்து இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வர்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி தொடர்ந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ரெண்டுலையுமே நீங்க பண்ணிக்கிட்டு வர்ற பணிகள்லாம் வந்து நிச்சயம் போற்றற்குரியவை. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப படிக்கிறவங்க வந்து நிச்சயமா நல்லா எழுத முடியும். அது வந்து நேச்சுரலா அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி நீங்க வந்து சீக்கிரம் எழுதணும். உங்க எழுத்துக்களையும் படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். மேடம் கௌரி மேடம் ஒரு எழுத்தாளர் ரொம்ப நாளா படிச்சிட்டு இருக்கிறாரு, அதான் தப்பு. அந்த அளவுக்கு நிச்சயமா நீங்க நல்லா எழுத முடியும். அந்த எழுத்துக்கள் தமிழ்லும் ஆங்கிலத்திலும் ரெண்டுலையுமே உங்க எழுத்துக்களை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். மேடம் கௌரி மேடமும் வந்து அருமையா சொன்னாங்க. இங்க
அந்த டிரான்ஸ்லேஷனுடைய அது ஒரு மிஷனா எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க குவியத்துல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த குழுவில் இந்த மீட்டிங்ல தெரிய வந்துச்சு. மொத்தத்தில் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு, வித்தியாசமான நிகழ்வு. இந்த மாதிரி நிகழ்வுகளை கிருபானந்தன் சாரும் சுந்தரராஜன் சார் நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். தேங்க்யூ நாயந்தபாரி சார். நிறைவாக நமது வாவேஸ் அவர்கள் இதை பற்றி ஒரு சிறிய ஒரு தாய்ப்பா சொல்றதோட இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாவேஸ் சார். மீரா, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கரவொலிகள், ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். நாகேந்திர பாரதி இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்தணும்னாரு. ஐ டோன்ட் நோ இட்ஸ் பாசிபிள், தேர் cannot be many மீராஸ். அதனால வந்து அவ வேற எதையும் மீரா பண்ணிட்டா. ஒரு விஷயம் நான் சொல்றேன், எல்லாரும் அவளை எழுதுங்க எழுதுங்க சொல்லிட்டு இருக்காங்க. தேர் கேன் பி மெனி ரைட்டர்ஸ், பட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆர் ஃபார் அண்ட் ஃபியூ. அவங்க அதை பண்ணணும். ஒரு எவ்வளவு சிறப்பா பண்றாங்கிறது என்ன அப்படின்னா, சி ஃபார் எக்ஸாம்பிள், the first translator I came to know is Dr. A.K. Ramanujam, a great professor in Bangalore, who introduced Sangam literature to the West. அதுல தான் ஆரம்பம் எனக்கு. அது டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு ஒரு ஈடுபாடை ஏற்படுத்துது. இன்னும் நான் இன்னொரு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்னுடைய அனுபவம் என்னன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிரான்ஸ்லேஷன் எங்கிட்ட நிறைய வரும். அவங்க பண்ற கூத்து என்ன அப்படின்னா, முதல்ல எங்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கூட தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பண்ணுவாங்க. இது கார்பரேட்ல உட்காந்து மூணுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். பிகாஸ் எவ்ரி வேர்ட் இஸ் மணி ஃபார் தெம். இட் இஸ் நாட் ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட் ஆர் இன்டெலெக்ட் ஃபார் லைக் லிட்ரேச்சர். தே கோ ஃபார் மணி, த பிராண்ட் நேம். அதுல சொல்லக்கூடிய எந்த விஷயமும் வந்து சருமம்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்ல? யாரோ யூஸ் பண்றோமா? சருமங்கிற வார்த்தையை வந்து இவன் தான் யூஸ் பண்றான். அப்படியே பளபளக்கும் பொன்மேனி ஆரம்பிப்பான். அதனால வந்து டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இட் ஹஸ் பீன் a great interest for me. அதுல வந்து ரொம்ப அருமையா வந்து அவர்கள் பல விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அதுல நான் ஐ யூஸ் டு திங்க் லைக் தட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து நான் இப்போ இங்கிலீஷ் படிக்கும்போது, இங்கிலீஷ் கதையோ இல்லைன்னா இங்கிலீஷ் நம்ம படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட் இங்கிலீஷ் ஆஸ் அ இங்கிலீஷ் ரீடர். இட்ஸ் நாட் பாசிபிள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த காலத்தில் வந்து ரஷ்யன் புக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுரி புக்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பான். அவன் மேஜோடுன்னு எழுதுவான், மேஜோடு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஜோடுன்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் தான் அது ஷூக்கு வந்து மேஜோடுன்னு எழுதினா அப்படிங்கும்போது இது மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு அந்த ரெட் கார்பெட் லைன் ஆஃப் திங்கிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது மாதிரி டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ஒரு சாதனை புரிய வேண்டிய ஒரு ஏரியா. நான் ஏன் முக்கியமாக சொல்றேன்னா, என்னுடைய அறிவுக்கு கொஞ்சம் வளர்ந்தது காரணம் இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்லேஷன். பட் people like P.G. Wodehouse or Devan on this side, இவங்களை ஒரிஜினல்ல படிச்சதான் முடியும். It's just not possible at all. I remember it was Gandhiji who met when TKC சிதம்பரம் முதலியார் அவர்கிட்ட போயிட்டு ராஜாஜி இன்ட்ரோடியூஸ் பண்றார். கம்பராமாயணம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், அதை நான் வந்து படிக்கணும், அது நீங்க சொல்லி தரணும் அப்படின்னு சொன்ன போது டிகேசி சொல்றார், அடுத்த ஜென்மத்திலேயாவது படிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ டிகேசி இன்டர்ஃபியர்ஸ் தேர் அண்ட் சேஸ், நீங்க அடுத்த ஜென்மத்துல வந்து காந்தியா பிறந்தா கூட படிக்க முடியாது, ஒரு தமிழனா பிறந்தாதான் உங்களால ரசிக்க முடியும் அப்படின்னார். So this is the greatest challenge. Forget about not getting your name out. நான் படிச்ச ஆத்தருடைய டிரான்ஸ்லேட்டர் பேர் தெரியாது, பட் the inherent idea that are you going to translate or transcreate or transform. So இவர் என்ன சொல்றார், ராமானுஜம் 3 பிரதிங்கிறார். உங்களுடைய பிரதியை படிக்கக்கூடிய வந்து அவன் லாங்குவேஜ்ல பண்ணிப்பான். So this is the greatest challenge and you are doing entirely well and absolutely, and your facility to easily transport whatever ideas that you have. நீ ஒரு 45 நிமிஷத்துல அப்படியே கண்டு கலைக்கு எல்லாம் முடிச்சு கடைசியில வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பாகுபலி மோடி, இன்னும் வந்து சினிமேட்டிக் மோடி வந்து பாகுபலி. ஸோ இப்போ இந்த 2 பேரிலையும் நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. ஸோ இது எங்கேயாவது சொன்னா ஒரு இடத்துல கேள்விகள்லாம் கேட்பாங்க, அது கட்டப்பா விஷயம் உங்களுக்கு தெரியுமா முதல்லயே டிரான்ஸ்லேஷன்ல? ஹூ கில்ட் கட்டப்பா உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தான் முதல்ல தெரியுமான்னு கேட்பாங்க. வாட் அ வண்டர்ஃபுல் வே யூ ஹவ் பிரசன்டட் யுவர் ஐடியாஸ் மேடம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். You should get lot of laurels, a lot of recognition mainly. And குவியத்தினுடைய வந்து நிறைய எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் இருக்கு, குவியத்துல பண்ணிட்டே இருக்காங்க. அதுல வந்து இட்ஸ் another ப்ரோக்ராம் entirely. இன்னைக்கு இன்னைக்கு வரவங்கலாம் ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த டியூப்ல கேட்கறது வேற விஷயம், ரெக்கார்ட்ல the way she presented, எல்லாரும் உட்காந்து கேட்கும் போது ஒரு இதுல, if you have a lecture anywhere, let me know. If I'm available, I will attend to that. Sure, I rarely say this to anybody because of my age and I don't go much unless where I'm directly involved. But yours is an exception I want to place before you. All the best. My kindest wishes, all the best. And another excellent program from Kuvigam. Bye. Thank you, sir. Sir, சுந்தரராஜன் சார், ஒரே ஒரு நிமிஷம். கிருபானந்தம் சார் வந்து குவிகம் எப்படி நடக்கும்னுங்கிறதுக்கு
டாக்டர் வாவேசுவோடத தான் கோட் எனக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தார். அதை கேட்டுட்டு தான் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் இருந்த தைரியமும் போயிடுத்து. தமிழ்ல அவ்வளவு பிரமாதமா பாரதியார பத்தி பேசியிருக்காரு. அதனால நீங்க இத சொன்னது எனக்கு ரொம்ப அப்படியே வந்து ஜென்ம சாபல்யம் சார். நான் காலையில இருந்து உங்களோட தான் பார்த்துட்டு இவ்ளோ தமிழ்ல எவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி நான் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியே தான் பேசிட்டு இருந்தேன். இங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பேசணும்னு. அதனால தேங்க்யூ சோ மச் சார் டு ஹியர் திஸ் ஃப்ரம் யூ. God bless you. God bless you. Thank Thank you, madam. Thank you very much. Really, you made this evening very memorable and entertaining and enjoyable. ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்க தொடர்ந்து குவியத்தில் அப்பப்போ நீங்க வரணும், வந்து உங்க டிரான்ஸ்லேஷன் பத்தியோ, இன்ஃபேக்ட் இந்த குவிகம் மின்னிதழில் வந்து இது வந்து புத்தக சிறப்பிதழ்னு வச்சிருக்கோம். அதுல டிரான்ஸ்லேஷனை பத்தி வேண்டாம், அதை தனியா இன்னொரு தடவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்லேட்டட் புக்கை பத்தி நம்ம இந்த இதுல வேண்டாம், விமர்சனங்கள் ஒரு விமர்சன போட்டி ஒன்று வச்சிருக்கோம். அதாவது இந்த 2001 25 அதாவது இந்த நூற்றாண்டுல வந்த புத்தகங்களுடைய விமர்சனம் ஒரு 300 வார்த்தைகள் எழுதுங்க. அதுல டிரான்ஸ்லேஷன் சிறுகதை கவிதை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஏன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கோச்சிட்டாங்க. கிருவானந்தனே கேட்டார் எப்படி டிரான்ஸ்லேஷனை விட்டுறலாம் அப்படின்னு. அப்ப சொன்னேன் இல்லை அதுக்குன்னு தனியா நம்ம ஒன்று வைப்போம் அப்படின்னு. இன்றைய உங்களுடைய நிகழ்வு வந்து அதுக்கு ஒரு துவக்கமா இருக்கட்டும், பின்னாடி நிச்சயமா அதை பத்தி பண்ணுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு குவிகத்துல வந்து நிகழ்ச்சியில கண்டிப்பா சார். கலந்துக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் அடுத்த வார நிகழ்ச்சியை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்னா, போன வாரம் வந்து என் சாதனைன்னு சொல்லி நம்ம நண்பர்கள் அவங்களுடைய சாதனைகளை பத்தி சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷத்துல அவங்க என்னென்ன சாதனைகள் புரிந்தார்கள்னு. ஸோ அந்த இன்னைக்கு ஒரு மாபெரும் சாதனையாளர் மீரா ரவிசங்கர் வந்திருக்கும்போது நாங்கள்லாம் பண்ண ஒரு சின்ன சின்ன சாதனைகளையே பெரிய சாதனைகளா சொல்லிட்டு இருந்தோம். அதுல ஒரு பேட்ச் தான் பண்ண முடிஞ்சது, செகண்ட் பேட்ச் பண்ண முடியல. அதுக்காக அக்டோபர் 5 அன்னைக்கு அந்த நிகழ்வை நடத்தலாம்னு நினைச்சோம். இப்போ ஒரு ஸ்லாட் முன்னாடியே இருக்கிறதுனால அடுத்த வாரம் என் சாதனையில பானுமதி, தென்காசி கணேசன், ரேவதி ராமச்சந்திரன், ராஜாமணி, மீனாட்சி பாலகணேஷ், புஷ்பா விஸ்வநாதன், ஆர்கே, மதுவந்தி, மீ விஸ்வநாதன் போன்ற நிறைய நண்பர்கள் அவங்களுடைய சாதனைகளை பற்றி பேசுவதற்காக அடுத்த வாரம் வர போகிறார்கள். அந்த சாதனை நிகழ்வு நடைபெறும். நன்றி. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததற்காக மீரா ரவிசங்கருக்கும் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.